வாரணாசி, பனாரசி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரீசனபிளான ரேஞ்சஸில் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. லைக் ஒரு 950லேருந்து பிரிண்டட் டிசைன்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு பியூர் பனாரசி ஜார்ஜெட் கலெக்ஷன்ஸ் வரைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரம் லெஜெண்ட்ஸ் சரவணா ஸ்டோர்ஸ் பாடியிலேருந்து இதெல்லாமே பிரிண்டட் சாரீஸு. நார்மலாக பனாரசியில் வந்து உங்களுக்கு செமி சில்க் மாதிரி ஒரு மாதிரி பாலிஸ்டர் மிக்ஸ் மாதிரி எல்லாம் கலெக்ஷன்ஸ் வந்து வரும் ஒரு 600-700ல. பட் இந்த பர்டிகுலர் கலெக்ஷன் ரொம்ப சாஃப்டாகவும் பிரிண்டட் ஐட்டமாக வந்திருந்தது. 950 அந்த ரேஞ்ச்லேயே வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கும் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த மெட்டீரியல். இந்த டிசைன் கூட ரொம்ப ரீசனபிள் ரேஞ்ச், உண்மையாகவே நல்ல ஒரு குவாலிட்டி. அந்த ரேஞ்சுக்கு தாராளமாக நல்லா வந்து வியர் பண்ணலாம். சாரீ ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிளாக இருந்தது. அண்ட் இதுவுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா பனாரசி டிஷ்யூ மாதிரி வரும். இது ரீசெண்ட் டைம் ரொம்பவே ட்ரெண்டான இந்த மாதிரி ஒரு கோல்டு காப்பர் கலந்த மாதிரி நிறைய டிஷ்யூ சில்க் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் இது வந்து சாஃப்டான ஒரு குபேரப்பட்டிலே கொஞ்சம் நியூ எடிஷன். ஏன்னா இது வந்து நிறைய பிரிண்டட் வந்திருக்கு இந்த பர்டிகுலர் டிசைன்ஸு. இதில் நிறைய ஃப்ளோரல் பேட்டர்னு ஒரு 1500லேருந்து நிறைய டிசைனர் சாரீ பார்க்கலாம். இந்த இடத்துல நான் வந்து ஒரு கிராண்டான பியூர் பனாரசி ஜார்ஜெட் சாரீஸ் பார்த்துருந்தேன். ஒன்லி திங் வந்து நம்ம அந்த எடுத்து தேடணும் அந்த இடத்துல. ஏன்னா எல்லாமே வந்து ஒரே இதுவாக இல்லாமல் கொஞ்சம் கலைஞ்சிருந்தது. ஸோ அந்த ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான். ஸோ நீங்கள் ஹாலிடேஸ் டைம்லலாம் போகாமல் ஒர்க்கிங் டேஸில் அந்த மாதிரி போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் இது மாதிரி செமி சில்க்லாம் சூப்பராக இருந்ததுங்க. 900 அந்த பட்ஜெட்லேயே ரொம்ப நல்லா அழகான செமி சில்க்கு டசரில் வரக்கூடிய வெரைட்டிஸ். இது வந்து பியூர் டசர் மாதிரி வருது. கொஞ்சம் யூனிக்கான சாரீஸ் இப்போ வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்கன்னா இது நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு லைக் கோட்டாலேயே பிரிண்டட் டிசைன் மாதிரி வந்துருந்தது. நார்மலாக இந்த மாதிரி மெல்லிஸாக இருக்கும். லைக் கோட்டா சாரீஸ்னாலே கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும். பட் இதோட ஜிஎஸ்எம் நல்லா இருந்தது, குவாலிட்டி அண்ட் டிசைன்ஸ் கூட பிரிண்டட் கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. இதெல்லாம் ரொம்ப நல்ல கலரு. மெயினாக அந்த மெட்டீரியல் தொட்டு பார்த்தீங்கன்னா கோட்டா சாரீஸ் வந்து ரொம்ப ரஃபாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கணும். நம்ம வியர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும், நீட் அண்ட் ஃப்ளெக்சிபிளாக. ஸோ அதுதான் மெயின் திங். நீ கோட்டா சாரீஸ் அந்த ரேஞ்செலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1500 மேலே தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கும். நம்ம நார்மல் கோட்டா சாரீஸ் பார்த்தீங்கன்னா 800 ருபீஸ்லேயும் கிடைக்கும். பட் ரொம்ப டிரான்ஸ்பரன்சி இருக்கும், ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும் சாரீஸ் உங்களுக்கு. இது ரொம்ப நல்லா இருந்தது. இதுவுமே உங்களுக்கு லைக் ஒரு டஸ்ஸர் மாதிரியான ஒரு வெரைட்டி. இவங்ககிட்ட வந்து ஒரே இடத்துல அவ்வளோ டிசைன்ஸ் வந்து பார்க்க முடியும். அப்படியே நம்ம வந்து ஒரு விண்டோ ஷாப்பிங் பண்ணுற மாதிரி. இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருந்தது. இதுவுமே வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு வாரணாசி வெரைட்டி தான். பனாரசியில் வந்து செக்டு டைப்பில் வரும். இப்போ நிறைய வந்து மங்கள்கிரி சில்க் சாரீஸு, கட்டம் போட்ட பட்டு சாரீஸ்லாம் பார்ப்போம்ல, அதே மாதிரி உங்களுக்கு வந்து வாரணாசிலலாம் இந்த மாதிரி டைப் ஆஃப் சாரீஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். லைக் வார்ம் சில்க் மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அண்ட் பட்ஜெட்குள்ளே வந்துடும். மெயினாக அங்கே வர சாரீஸ் எல்லாம் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிளாக ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். சாரீ வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். 1400 அந்த பட்ஜெட் ரேஞ்சில் இருந்தது. இதில் இந்த சாரீ மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருந்தது. அதை எடுக்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அந்த இடத்துல அவ்வளோ கலைஞ்சிருந்தது. என்னடா இது ஜார்ஜெட்டில் அவ்வளோ ஹெவியாக இருந்தது. அதாவது ஜார்ஜெட்லேயே சூப்பரான ஒரு ஹெவி ஜார்ஜெட் சாரி. ஹெவி அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து மெட்டீரியல் வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரே பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஹெவினஸ் தெரியாது. பட் சாரீ கண்டிப்பாக ஹெவினஸ் இருந்ததுன்னா சூப்பரான ஃபேப்ரிக்னு அர்த்தம். லைக் ஜார்ஜெட் சாரீஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரொம்ப மெலிசாக இல்லாமல் இந்த பூனம் சாரீ அந்த மாதிரி இல்லாமல் நல்ல ஹெவியான பியூர் ஜார்ஜெட் கலெக்ஷன். 4000 ருபீஸு. பட் இது என்னன்னா இந்த பட்ஜெட்குள்ளே எங்கேயோ இந்த வந்து முளைச்சிருக்கே அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா 900 அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம், 1000ன்னு. பட் திடீர்னு ஒரு 4000 5000 சாரீஸ்லாம் நடுவில் வச்சுருக்காங்க. இது வந்து என்னன்னு தெரியல இந்த கவுண்டரு. இது 2300. இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து சாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ அதில் வந்து செமி சில்க் லினன் சாரீஸ்லாம் பார்ப்பீங்க. அதோட எண்டில் வரும் இந்த டிசைனர் கவுண்டர் எல்லாமே. டசர் கவுண்டர் எங்கன்னு கேட்டிங்கனாலே சொல்லிவிடுவாங்க. அந்த டசர் சில்க் கவுண்டரில் தான் இந்த பர்டிகுலர் டிசைன்ஸ் இருந்தது. பட் மோஸ்ட்லி இந்த பிரிண்டட் டைப்பில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸு, அப்புறம் நிறைய பார்டர் வச்ச மாதிரியான சாரீஸு, மெயின்லி டிசைனர் சாரீஸ் நல்ல ரேஞ்சுக்குள்ளே பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். ப்ரீமியம் ஜார்ஜெட் சாரீஸ் வந்து அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஏன்னா ஜார்ஜெட் சாரீஸ் மெயினாக இந்த ரேஞ்ச்லாம் வைக்க மாட்டாங்க. பட் அதில் நிறைய டிசைன்ஸு நிறைய வச்சுருந்தாங்க கலெக்ஷன்ஸு. நீங்கள் ஒர்க்கிங் டைமில் அந்த ஒர்க்கிங் டேஸில் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி கொஞ்சம் நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் இருக்கும் செலக்ட் பண்ணுறதுக்கு. இது எல்லாமே பிரிண்டட் டைப்பு. லைக் ஒரு மைசூர் கிரேப் மாதிரி இருந்தது அந்த பிரிண்டட் டைப்பில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம். பட் ஆக்சுவலாக இதோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டசர் வெரைட்டி மாதிரி தான் வருது. பட் நல்ல டசர் வெரைட்டியில் நல்லா இருந்தது உங்களுக்கு அந்த மெட்டீரியல். இதெல்லாம் ரேஞ்செலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1655 அந்த மாதிரி வரும். அண்டு சிலதெல்லாம் 1800 கூட வந்தது மாறி மாறி. பட் அந்த 2 ரேஞ்சுக்குள்ளே தான் வரும், அதுக்கு மேலே வராது சாரீ கலெக்ஷன்ஸு. அண்டு எல்லா சாரீஸ்க்குமே மோஸ்ட்லி நான் வந்து ப்ரைஸஸ் வந்து மோஸ்ட்லி டிஸ்பிளே பண்ணிவிடுவேன். ஸோ இந்த பர்டிகுலர் டிசைன் வந்து அகெயின் ஒரு ஜார்ஜெட் தான் நினைக்கிறேன். ஒரு க்ரீன் கலரில் ஹெவி ஜார்ஜெட்டு க்ரஷ்டு பேட்டர்னில் டிஷ்யூ மாதிரி ஒரு க்ரஷ்டு டிசைன் வந்து பார்டரில் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக பியூர் ஜார்ஜெட் சாரீ. திருப்ப அதே டவுட் தான் இருந்தது, என்னடா சம்மந்தமே இல்லாமல் இந்த இடத்துல வச்சுருக்காங்களேன்னு சொல்லிட்டு. மெட்டீரியல் வந்து வேறு லெவலுங்க. உண்மையாகவே நிறைய பட்டு சாரியில் ஹாஃப் அண்ட் ஆஃப் பேட்டர்ன்லாம் பார்ப்போம்ல, அது மாதிரி கெட்டி பார்டர் அதே டிசைன் ஒரு ஜார்ஜெட்
சாரீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அந்த கவுண்டர் ஃபுல்லாக. இட்ஸ் ரியலி டிஃப்ரெண்ட் ஒன், ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இந்த சாரீ ரியலி சூப்பர். இது வந்து உங்களுக்கு பியூர் சாஃப்ட் பனாரசி சில்க் சாரீ மாதிரி வரும். அந்த பார்டர்லாம் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும், வெரைட்டி. அதில் இந்த கலர் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதெல்லாமே ரேஞ்ச் கண்டிப்பாக 4000, எல்லாமே உங்களுக்கு வந்து 4000, 4200 அந்த மாதிரி வரும். இது வந்து நீங்கள் 2000, 1500 பார்க்கலாம். பட் அதுக்கும் இதுக்கும் கண்டிப்பாக குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது வந்து உங்களுக்கு வாரணாசி டைப்லேயே அந்த வார்ம் சில்க் சாரீஸ்லாம் வரல 1400, அதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து ரெயின் ட்ராப் சாரீ மாதிரி வந்தது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா பிளாக்கில் டிஜிட்டல் பிரிண்டில் அகெயின் ஒரு சாஃப்ட் சில்க் கலெக்ஷன். இது சூப்பராக இருந்தது. நல்ல அழகான ஒரு பீச் கலரில் வெரி நைஸ் சாரீ. அந்த ரெயின் ட்ராப்லேயே சீக்வன்ஸ் ஒர்க்லாம் பண்ணி இதெல்லாமே இந்த டிசைனர் சாரீ கான்செப்டில் வரும். இது பாருங்களேன், இது வந்து உங்களுக்கு அந்த மங்கள்கிரி ஸ்டைலில் ஒரு ஸ்கர்ட்டிங் பார்டர், ஒரு குட்டி பார்டர், அதில் ஃப்ளோரல் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதில் ஒரு 12 கலர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கங்கே ஒரு கலர் வந்துருந்தது. அண்ட் இந்த பர்டிகுலர் சாரீ கூட அகெயின் ஒரு வார்ம் சில்க் மாதிரி தான் வருது, சாஃப்டாக. இதுலேயே சீக்வன்ஸ் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. நிறையா நியூ டிசைன் பார்க்கலாம். நான் உங்களுக்கு இதில் ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஒன்று காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிஷ்யூ மாதிரி வந்தது. டிஷ்யூ சாரீஸ்லேயே சாஃப்டாகவும் அதுலேயே வந்து பிரிண்ட்டு கொடுத்து, அதாவது ஒரு மாதிரி வீவிங், ஆக்சுவலாக இது நாட் பிரிண்ட்டு, மைல்டான வீவிங் கொடுத்து வரக்கூடிய ஒரு சாஃப்ட் டிஷ்யூ சில்க் சாரீ. ஃபேன்சி டைப் தான், ரொம்ப நல்லா இருந்தது. 1200லேருந்து ஆரம்பித்து 2500 வரைக்கும் இருக்குது. அது எப்படின்னா நீங்கள் இந்த போச்சம்பள்ளி டிஜிட்டல் பிரிண்டட் சில்க் சாரீ பார்ப்பீங்களா, அதை மாதிரி ஒரு சாரீ. பட் இதில் டிஷ்யூ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் நல்ல இந்த பிரிண்ட் வந்துருக்கிறதுனால சாரீ வேறு லெவல். இதெல்லாமே உங்களுக்கு அந்த போச்சம்பள்ளி டைப்லேயே ஃபேன்சியான கலெக்ஷன்ஸ். இது நாட் அ பியூர் கலெக்ஷன். எல்லாமே வந்து அதே டிசைன்ஸை இன்ஸ்பயர் பண்ணி வரக்கூடிய ஃபேன்சி கலெக்ஷனு. பட் டெஃபினட்டாக இந்த சாரீ கலெக்ஷன் வந்து இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்து. டிசைன்ஸ்லாம் கூட ரொம்ப புதுசாக யூனிக்காக வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப காமனாக இல்லாமல் இது என்ன மெட்டீரியல், என்ன டிசைனு அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நிறைய யூனிக் கலெக்ஷன்ஸ் இருந்தது. இது ரொம்ப பட்ஜெட் ஸ்டைலு. லினன் சாரீஸும் டோலா சில்க்லாம் வந்து நல்ல ப்ரீமியம் கேட்டகரியில் நல்ல புது டிசைனாக பார்க்குறீங்கன்னா இந்த செக்ஷன் செக் பண்ணுங்கள். இது வந்து 970 அந்த மாதிரி வரும். டெஃபினட்டாக இது வந்து நீங்கள் அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஸ்டார்டிங் செக்ஷன்லாம் இருக்காது. பின்னாடி பேக் சைடில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலம்காரி, அப்புறம் இந்த டஸ்ஸர் டைப்பு, லினன் டைப்பு, பியூர் ஜார்ஜெட் டைப்பு டிசைனர் சாரீஸ்லாம் பின்பக்கம் இருக்கும். அதையும் நீங்கள் வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் டெஃபினட்டாக கிடைக்கும். இந்த ரன்னிங் கோல்டு வச்சுட்டு லைக் ஒரு 1 வீக்காக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்ல ரெமெடி இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய டேப்லெட் எல்லாமே நான் ட்ரை பண்ணிட்டேன். பட் இந்த ரன்னிங் கோல்டு என்னை விட்டு போகிற மாதிரியும் தெரியல, அது ஏனும் தெரியல. ஸோ டெஃபினட்டாக ஒரு நல்ல ரெமெடி வந்து நீங்கள் மறக்காமல் எனக்காக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே இந்த கோரா மஸ்லின் சாரீஸு, கோரா டச்சோய் சில்க் சாரீஸ்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம்ல, அதில் ஒரு 575 to 625 பெஸ்ட் பட்ஜெட் ரேஞ்சு. மேபி ஒரு கிளியரன்ஸ் மாதிரி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கிஃப்டிங்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சாரியும் நல்லா இருந்தது. அதில் இந்த பனாரசியில் கட்டான் சில்க்கு அந்த மாதிரி மெட்டீரியல் கூட அவைலபிள் இருக்குது. அதில் கலர் ஆப்ஷன்ஸும் நிறைய இருந்தது. எல்லாமே ஒரே மாதிரி இல்லை பேட்டர்ன். ஒன்று எடுத்தீங்க அப்படின்னா வேறு பேட்டர்ன் வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு லினன் சாரீ மாதிரி வரும். லினன்லேயே உங்களுக்கு ஒரு மாதிரி டிஷ்யூ பார்டரு, அதுலேயே சாஃப்ட் சில்க்கு. நான் சொன்னேன் ஒன்று எடுத்தால் ஒரு பேட்டர்ன் அந்த மாதிரி வந்துட்டுருக்குது கொஞ்சம். ஆனால் நிறைய யூனிக்கான கலெக்ஷன் இருக்குது. டெஃபினட்டாக நீங்கள் வந்து வீக்கெண்டில் அந்த மாதிரி போகாமல் வீக் டேஸில் வந்து ஈவினிங் டைமில் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.